வணக்கம் அன்பு நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய உறங்கும் முன் ஒரு சிந்தனையின் கதையினூடே உங்களை சந்திப்பதில் எனக்கும் பெரும் மகிழ்வும், ஆனந்தமும் இன்றும் கூட ஒரு அருமையான ஒரு ஜென் கதைய தான் அ கேட்க போறோம். ஜென் கதை அப்படின்னாவே மிகவும் வித்தியாசமாக இருக்கும் அல்லவா? அதை மிகவும் அருமையாக பார்க்க போறோம். ஒரு ஜென் துறவி பேசும் பேச்சுக்கு அர்த்தம் இருப்பது போல, அவரோட மௌனத்துக்கும் அர்த்தம் இருக்குங்க. ஜென் துறவிகளின் மனநிலைக்கேற்ப செய்கைகளும் அமையும். அதாவது அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு செய்கைகளும் அமையும். ஆடுவது, பாடுவது, சத்தம் போடுவது, கோபப்படுவது அப்படின்னு ஜென் கதைகள்ல அந்த துறவிகள் செய்யும் செயல்களுக்கு ஒரு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு திருடன் நம் வீட்டுக்குள் நுழைந்தால் நாம என்ன செய்வோம்? ஒன்று பயந்து நடுங்குவோம். சிலர் எதிர்த்து போராட கூட செய்வாங்க. சிலர் சத்தம் போட்டு ஊர கூட்டிருவாங்க. ஜப்பானில் வாழ்ந்த ஜென் துறவி சிசிரி கோஜூன் என்ன செய்தார் தெரியுமா? அது ஒரு முன்னிரவு பொழுது. தன் ஆசிரமத்தின் தாழ்வாரத்தில் அப்படியே உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்காரு ஒரு புத்தகத்தை. சிசிரி கோஜூன் அவர் படித்து கொண்டிருந்தது புத்த ஜாதக கதைகள். அதில் அப்படியே ஆழ்ந்து போயிருந்தார். திடீர்னு ஒரு சத்தம். ஏய், ஒன்னதான் இப்போ திரும்ப போறியா இல்லையா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. சிசிரி அப்படியே நிமிர்ந்து பார்த்தாரு. ஒருவன் கையில் மின்னும் கத்தியோட அவர் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த ஆசிரமத்தில் வேறு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு நோட்டமும் விட்டான். நீ யாரப்பா? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த ஜென் துறவி கேட்குறாரு. நானா? இன்னுமா உனக்கு புரியல? உன் வீட்டில் திருட வந்திருக்கேன் அப்படின்னு அந்த திருடன் சொன்னான். ம், உன்கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் கொடு, இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு ஜென் துறவியை அப்படியே மிரட்டுறான். என்ன நடக்கும் அப்படின்னாரு துறவி. ம், என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தேல்ல, பணம் வேணுமா உயிர் வேணுமா அப்படின்னு அந்த திருடன் மிரட்டுறான். சரி சரி, உனக்கு பணம் தானே வேணும், என்னை தொந்தரவு செய்யாத, நீயே போய் எடுத்துக்கோ, அதோ அந்த மேசை இழுப்பறையில் சிறிது பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு ஜென் துறவி சிசிரி மீண்டும் புத்த ஜாதக கதையை படிக்கிறதுல அப்படியே ஆழ்ந்து போயிட்டாரு. திருடன் அப்படியே அசந்து போனான். இப்படியும் ஒரு மனுஷனா? என் கையில் இருக்கிற கத்தியை பார்த்து கூட இந்த ஆளுக்கு பயம் வரலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த ஜென் துறவி சொன்ன அந்த மேஜைக்கு பக்கத்தில் போனான். ஒருவேளை வேற யாராவது பின்னாடி வந்து நம்ம அடித்து போட திட்டம் போட்டிருக்கானா அப்படின்னு ஒரு சந்தேகமும் அவனுக்கு வந்தது. சேச்சே, அப்படி இருக்காது, ஆளை பார்த்தாலே சாது மாதிரி தெரியுது, அப்படியே யாராவது இருந்திருந்தாலும் இந்நேரம் என்னை பிடிக்க வந்திருக்கணுமே அப்படின்னு அவனே சமாதானமும் செஞ்சுக்கிட்டான். இப்படியெல்லாம் யோசிச்சவாறே அவன் ஜென் துறவி காட்டிய அந்த மேசைக்கு அருகே போனான். மேசையை திறந்தான். அதிலிருந்த மொத்த பணத்தையும் அப்படியே எடுத்தான். அப்போது சிசிரியின் குரல் கேட்டது. என்னப்பா, பணத்தை எடுத்துட்டியா? நான் சொன்னேன் என்பதற்காக மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடாத. நாளை நான் செலுத்த வேண்டிய வரி பாக்கி கொஞ்சம் இருக்குது. அதுக்காக கொஞ்சம் பணத்தை மட்டும் எனக்காக நீ வச்சிடு, என்ன சரியா அப்படின்னு அந்த ஜென் துறவி திருடன்கிட்ட சொல்கிறார். திருடன் அப்படியே யோசனையோடு அவரை பார்க்குறான். அந்த துறவியின் குரல் அவனை என்னவோ செஞ்சுது. அவனால் அதை அலட்சியமும் செய்ய முடியல. எடுத்த மொத்த தொகையிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து மேசை இழுப்பறையில் வச்சுட்டு கிளம்பி போயிட்டான். அவன் வாசல் கதவை அடைந்தபோது சிசிரியின் குரல் அவனை தடுத்தது. ஏனப்பா, வந்த என் பணத்தை எடுத்த ஒரு நன்றி கூட சொல்லாமல் போறியே, இது உனக்கே சரியா போடுதா அப்படின்னு கேட்டார் சிசிரி ஜென். திருடன் அப்படியே அதிர்ந்து போயிட்டான். இவ்வளோ தைரியமாக தன்னிடம் பேசும் ஒரு மனிதனை அவன் வாழ்நாளில் கண்டதே கிடையாது. அவன் சிசிரியின் அருகே வந்தான். எனக்கு பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா என்றான். அப்படியே சொல்லிட்டு வெளியேறியும் போனான். சிசிரி மறுபடியும் வாசிப்பதில் ஆழ்ந்து போனார். அந்த திருடன் ரொம்ப நாட்களாக பல வழக்குகளில் ஆக உள்ளூர் காவலர்களால் தேடப்பட்டு வந்தவன். சிசிரியின் ஆசிரமத்திலும் அவன் கைவரிசையை காட்டிய செய்தி எப்படியோ வெளியில் பரவிடுச்சு. காவலர்கள் தங்கள் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினாங்க. ஒரு நாள் அவன் மாட்டிக்கொண்டான். விசாரணையும் நடந்தது. சிசிரியின் ஆசிரமத்தில் திருடியதற்கு சாட்சி சொல்லும்படி அவருக்கு அழைப்பும் போனது. அவரும் வந்தார். அவர்கிட்ட விசாரித்தாங்க. இவன் என்கிட்ட எதையும் திருடலை, என்னிடம் இருந்து சிறிது பணத்தை பெற்றுக்கொண்டான், அதற்கு நன்றி கூட சொல்லிட்டு தான் போனான்
அப்படின்னு சிசிரி கோஜூன் ஜென் துறவி அங்கே அந்த நீதிமன்றத்தில் சொல்கிறார். அப்படி அவர் சொன்னது அவன் உள்ளத்தை தொட்டுவிட்டது, அதாவது அந்த திருடனுக்கு. ஆனாலும் பிற குற்றங்களுக்காக அந்த திருடன் சிறையில் அடைக்கப்பட்டான். வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் சிசிரியிடமே சீடனாக சேர்ந்தான். பல ஆண்டுகள் அவரோடு இருந்து ஞானமும் பெற்றான். இந்த கருணை இருக்கு இல்லையா, கருணை, இதை போல மனிதர்களை கலங்கடிக்க செய்யும் சிறந்த ஆயுதம் வேறு இருக்கவே முடியாதுங்க. அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருந்தாரு ஜென் துறவி சிசிரி. அதற்கான பலனும் கிடைச்சது. அதோட திருட வந்தவனுக்கே நன்றி சொல்லி பணம் பெற்று செல்லும் பண்பை கற்றுக் கொடுத்தது அவருடைய திறமை அப்படின்னு சொல்லலாம். இரக்கம், கருணை, இந்த 2 குணங்களுக்கும் எப்பேற்பட்ட கல் நெஞ்சக்காரரையும் கரைய வைக்கும் ஒரு குணம் இருக்குது. ஜென் தத்துவம் காலம் காலமாக வலியுறுத்துவது இந்த 2 குணங்களை தான். இது ஒரு துளியின் ஆழி பேரலை ஓசோவோட புத்தகத்தில் இருந்து நாம் கண்டிப்பாக இந்த கதையை வாசித்தோம். உங்களுக்கும் இந்த கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நேர்களே. இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அதாவது கருணை, எப்பொழுதுமே அந்த கருணையும் அன்பும் எவ்வளவு மோசமான முரடனாக இருக்கிறவனை கூட மாற்றிடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த கருணையை நாம் எப்பொழுதும் கைவிடாமல் இருக்கணும். இதுதான் இன்றைய கதையின் தாத்பரியம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்பதற்கு முன்னால் எப்பொழுதும் போல உறங்குவதற்கு முன்னால் நிம்மதியாக ஆனந்தமாக சென்று உறங்குங்கள். எல்லா கவலைகளையும் அப்படியே தூக்கி போட்டுருங்க. நிம்மதியாக உறங்குங்க. விடியும் பொழுது மிகவும் அழகாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.